தானே தமிழர் சங்கத்தின் 10வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தானா மேற்கு கோட்பந்தர் ரோடு மான்பாடா நாக்கா கபூர் பாவ்டி மோசஸ் காம்பவுண்ட் பகுதியில் உள்ள செயின்ட் ஜோசப் ஆங்கில பள்ளியில் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. முன்னாள் தலைவர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மூத்த ஆலோசகர்கள் மோகன்ராஜ், எம். ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் மரியாதை செலுத்தப்பட்டது. சங்கத்தின் நிர்வாகிகள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். முத்துநாச்சியார், செல்வி ரெஜினா ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் கூட்டம் துவங்கியது. தொடக்க உரை ஆற்றிய டாக்டர் பெருமாள் சங்க ஆண்டறிக்கையை வாசித்தார். அதில் சங்கம் மூலம் நடைபெற்று வரும் மருத்துவ முகாம், ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் குறித்து பேசினார். மேலும் சங்கத்திற்கு சொந்தமாக அறை வாங்குவது, மரக்கன்று நடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வது குறித்தும் பேசினார். அமலோற்பவநாதன் கடந்த ஆண்டு வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சங்க செயற்குழு உறுப்பினர் வின்சென்டின் மனைவி சாந்தி செட்டியார் மறைவிற்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சங்க ஆலோசகர் மோகன்ராஜ் ஆற்றிய உரையில் தனது உறவினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சங்க செயலாளர் டாக்டர் பெருமாள் உதவிகரமாக இருந்தது குறித்து நன்றி தெரிவித்தார். கூட்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய முத்துராஜ் கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி கமிட்டி மூலம் தேர்வு செய்யப்பட்ட சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டார். அதன்படி சங்கத்தின் நிறுவனர் தலைவர் ஜான்சன், தலைவர் டாக்டர் பெருமாள், செயலாளர் அமலோற்பவநாதன், பொருளாளர் முத்துநாச்சியார், இணைச் செயலாளர் ஜி. திருமால், துணைத் தலைவர் பிரேம்நாத், கமிட்டி உறுப்பினர்கள் வடிவேல், ஏ. மைக்கேல், வின்சென்ட், சுப்பிரமணியன், அமலன், முத்துசாமி, இருதயராஜ், ரேகா தேவதாஸ், செல்வி ரெஜினா, பிரித்திகா சிவராஜ் ஆகியோர் பெயர்கள் அறிவிக்கப்பட்டது. புதிய நிர்வாகிகள் 2025ஆம் ஆண்டு முதல் 2030 ஆண்டு வரை பொறுப்பு வகிப்பர். புதிய நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். பிரேம்நாத் நன்றியுரை ஆற்றினார். நிறைவாக அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது.